ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2021 அந்த நாளிலே வருஷத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த யூடியூப்களை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்தார். எதற்காக இதை நான் ஆரம்பிக்கிறேன்னா, இயேசுவை பற்றி அறிவின்படியாக ஆண்டவர் சகல ஜனங்களை சிஷ்யராக்கி ஆண்டவருக்கு கொண்டு வரும்படியாக வேதம் சொல்கிறது. இந்த யூடியூப்பில் ஆண்டவரை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு தந்த லைஃப் இந்த யூடியூப்பில் ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் மகிமையும் அவருக்கு, எல்லாம் புகழும் அவருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத பகுதியில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சகவென்ற மனுஷன் அவன் குள்ளமானபடியினால் ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன் எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா, அவன் அநியாயமாய் வரி வசூலிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் அந்தபடியினாலே அந்த ஊர் ஜனங்க, இவன் அநியாயமாய் நம்ம இடத்துல வரி வசூலிக்கிறானே, இவன் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஒதுக்கி வைத்தவனா அவனுக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் அவனுக்குள்ளே வந்தது. இந்த ஊரை விட்டு ஒதுக்கிட்டவனை அவனுக்கு எதுவுமே செய்ய முடியல, எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்களே என்று கதறி அழுத நேரம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அந்த நாளிலே, அவன் துக்கப்பட்ட நாளிலே, அவன் ஒதுக்கப்பட்ட நாளிலே, அவனை புறம்பே தள்ளுகிற நாளிலே அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வர காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடினால் இந்த ஆண்டவர் எப்படியாவது என்னை பார்ப்பாரா, என்னுடைய துக்கத்தை போக்குவாரா, என்னுடைய கலக்கத்தை நீக்குவாரா என்று அவன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் குள்ளமானபடியினால் ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட்டத்திலே நம்மளை பார்க்க முடியாது. யாராரோ கூட்டமாய் ஜெபிப்பார்கள், ஆனால் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அன்றைக்கி சகனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட்டத்தின் மத்தியில் என்னை பார்ப்பாரா என்ற ஒரு ஏக்கம், கலக்கம் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் அவனுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டது. ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறி, உயரமான அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான். ஆனால் அந்த வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வந்ததை காண முடியும். வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து அந்த நடந்து பாதையிலே அந்த காட்டத்தின் மரத்திலே நின்று தலை உயர்ந்து, சகவே சீக்கிரம் இறங்கி வா. உடனே அவன் சந்தோஷமாய் குதித்து வந்தான். அவன் சந்தோஷமாக வந்தான். சகவே, இன்றைக்கு நான் வீட்டில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்றான். உடனே அவன் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் என் வீட்டுக்கு வராரா, இந்த குள்ளமான என்னை பார்க்க வராரா, அவனுடைய உள்ளத்தை ஆராய்ந்தறிகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கார். நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், பள்ளத்தில் இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். என் கவலைகளை பார்ப்பாரா, என் துக்கங்களை கேட்பாரா, என் கண்ணீரை துடைப்பாரா, என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பாரா, நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் என்னை பார்ப்பாரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கி சகவே குறித்து பார்க்க போனால் ஆண்டவர் பார்த்தார். அவனை பார்த்து, சகவே சீக்கிரம் இறங்கி வா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்க்க, நீ சீக்கிரம் இறங்கி வா. எங்கே ஏறி இருக்கிறா, எங்கே ஓடி இருக்கிறா, எங்கெங்கே இருக்கிறா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கார், சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் பாருங்கள். தன் உறுதியத்தை பார்க்கிற ஒரே கிறிஸ்து உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த யூடியூப் சேனல் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலையும் தொழிலையும் குடும்பத்தையும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு சகனுடைய வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவர் அவன் உள்ளத்தில் வந்த பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சகவே, ஆண்டவரே, நான் யார் இடத்துல அநியாயமாக வாங்கியிருந்தால் அது நாளை தனியாக தருகிறேன். நான் ரெட்டத்தனியாக வாங்கினேன், நாளை தனியாக திருப்ப தரேன். ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ளே வந்துட்டால் அவனுக்குள்ளே பாவம் அகற்றப்படும். அல்லேலூயா. அவனுக்குள்ளே பாவம் அகற்றப்படும். ஆண்டவர் உள்ளே வந்துட்டால் போதும், உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்தபோது அவன் பாவம் நீங்கிட்டு, அவன் செய்த எல்லா பரிகாரத்துக்கு நாளை தனியாக திரும்ப தரேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்
அவனை பார்த்து சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், சீக்கிரம் இறங்கி வா, போதும் வாழ்ந்தது, வா, நான் உன் வீட்டில் தங்கணும், உன்னை ஆசிர்வதிக்கணும், உன் குடும்பத்தை பெருக பண்ணணும், உன்னை உயர்த்தணும். ஆண்டவர் துடித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு உங்களை உயர்த்தம்படியாக வந்திருக்கிறார். அன்னைக்கு சகலுடைய வீட்டுக்கு போனது போல உங்கள் வீட்டுக்கு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தந்த லைஃப் என் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரில் வாழ்க்கை கொடுத்தாருன்னா, நான் ஒரு இந்து பிரகாரமாக இருந்தேன், வைராக்கியமாக. நான் 108 டிகிரி, இந்த ஜுரம் டெஸ்ட் பண்ணாங்கன்னா 108 டிகிரின்னுவாங்க. ஆனால் எனக்கு அந்த டிகிரி 108 தெரில. ஆனால் என்னுடைய டிகிரி மரணத்துக்கு போகிற டிகிரியாக இருந்தது. என் உடம்பை தொட்டால் அப்படியே கொதிக்குது. மரணம் தருவாய், நான் சாக போகிற நேரம். அந்த வழியாக சகோதரர் 2 பேர் ஜெப கூட்டத்துக்கு மத்திய ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை சுகமாக்குவார், உன் ஜுரத்தை போக்குவார், நீ வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு உள்ளத்தில் பேசுது, நீ போவாத பேசுது. ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுத்த அன்னைக்கு போனேன், ப்ரேயரில் போய் உக்காஞ்சேன். எல்லாம் இயேசுவை ஆராதிச்சாங்க, துதிச்சாங்க, மோள சத்தம், எல்லா சத்தம் இயேசுவை புகழ்ந்து 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 பேசுகிறாங்க. நான் அமைதியாக கண்களை மூடி, இயேசுவே நீங்கள் வாங்கப்பா, என் வேதியை சுகமாக்குன்னு. ஆண்டவர் வந்தார், என் தலையை தொட்டார், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தையும் உங்களை தொடப்போகிறாரு, என்னை தொட்டு சுகமாக்கினார். அதுதான் இயேசு தந்த லைஃப். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார், 2 சரணம் உங்களுக்காக பாடுறேன். சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், மன்னரேசு சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், மன்னரேசு சொல்லித் தருவார், வேதத்தினாலும் சொல்லித் தருவார், ஆவியினாலும் சொல்லித் தருவார், வேதத்தினாலும் சொல்லித் தருவார், ஆவியினாலும் சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், மன்னரேசு சொல்லித் தருவார், ஆவியினாலும் சொல்லித் தருவார், வார்த்தையினாலும் சொல்லித் தருவார், ஆவியினாலும் சொல்லித் தருவார், வார்த்தையினாலும் சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், மன்னரேசு சொல்லித் தருவார், ஜெபத்தினாலும் சொல்லித் தருவார், துதியினாலும் சொல்லித் தருவார், ஜெபத்தினாலும் அவர் சொல்லித் தருவார், துதியினாலும் அவர் சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், சொல்லித் தருவார், மன்னரேசு சொல்லித் தருவார். ஆமாண்டு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லித் தருவார்மா. ஒரு பிள்ளைய நடக்க வச்சு சொல்லித் தருவார். நீ கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி நடக்கணும், வேத பகுதியில் இப்படி நடக்கணும், சாட்சியாக இருக்கணும், ஆண்டவர்களுக்கு சொல்லித் தருவார். அதுதாங்க இயேசு கொடுத்த லைஃப். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். ஏசப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும் தொழிலையும் அவங்க செய்கிற வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பை தாங்க, எனக்கு கொடுத்த அந்த லைஃபை போல் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கணும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு வந்து தங்கி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஏசப்பா நீர் ஆசீர்வதி, என்னை தாழ்த்து ஒப்புக்கொடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்காதீங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார்.